இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தேசத்தில் உன்னை பெருகப் பண்ணி உன் கற்பக் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் முதல் நாளை காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தை நன்மையால் முடி சுற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் இப்படியாக கொடுக்கிறது. கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பெருக்கத்தையும் அருளுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். உன் கற்பக்கனி என்றால் நம்முடைய குடும்பமும் சந்ததியும், உன் நிலத்தின் கனிகள் என்றால் உழைப்பும் வருமானமும், உன் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார் என்று கூறுகின்றது. உன் மாடுகள், ஆட்டு மந்தவைகள், சொத்து, பாதுகாப்பு, சுகம், பலன், ஜீவனே 2026ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் தருவார் என்று கூறுகிறது. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த வசனத்தை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அவருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. யார் யார் எந்தெந்த காரியத்தில் குறைபட்டு காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எல்லா காரியங்களும் நன்மையாய் முடிய செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.